நான் வந்து இந்து தமிழ் தேசிய நாளிதழில் ஒரு 11 ஆண்டுகளுக்கு மேலாக செய்தி பிரிவில் இருந்துட்டு கடந்த ஜனவரி மாதம் பதிப்பக பிரிவுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டேன். பொறியாளர் ராமநாதனோட நிறைய கட்டுரைகள் பல ஆண்டுகளாக எங்களோட இதழ்கள்லையும் இணைப்பிதழ்கள்லையும் தொடர்ந்து பிரசுரமாகிட்டு இருக்கு. 3 நாடுகள் 3 முழக்கங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை காலையில் எடுத்து வீட்டில் பார்க்கணும். அந்த கட்டுரை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் சூழல் எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான கட்டுரை எனக்கு எழுதினது. அந்த கட்டுரையில் சொன்னதை மட்டும் ஒரு சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். ட்ரம்ப் அந்த அமெரிக்க அதிபராக புதிய அதிபர் பதவியேற்ற சில நாட்கள் எழுதப்பட்ட கட்டுரை. ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றுக் கொண்ட 3ஆம் நாள் பன்னாட்டு தொழிலதிபர்கள் மாநாட்டை கூட்டினார். அவங்கள்ட்ட எல்லாம் வந்து எல்லாரும் இங்கே வாங்க, அமெரிக்காவில் தயாரிப்பீர் அப்படிங்கிற ஒரு முழக்கம். அவரோட குழப்பம் மேக் இன் அமெரிக்கா, அதுதான் முதல் முழக்கம். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து அமெரிக்காவிலேயே உங்கள் பொருள்லாம் தயாரிக்கணும், இல்லைன்னா என்ன நடக்குங்கிறதெல்லாம் சொன்னார். அது உங்களுக்கு தெரியும். இது ஒரு முழக்கம். இது வந்து இந்த ஆண்டு 2025 தொடக்கத்தில் வந்த முழக்கம். இன்னொரு முழக்கம் 2014 வந்த முழக்கம். நமது இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஆட்டோமொபைலில் கார் மருந்து போன்ற தொழிற்சாலை இங்கே இருக்குது, பிற தொழில் நிறுவனங்கள் சார்ந்த துறைகளில் ஏராளமான நிறுவனங்கள் இங்கே வரணும். அப்படி வருவதன் மூலமாக அந்நிய முதலீடு இங்கே வரும். அப்புறம் இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் வந்து நிறைய இறக்குமதி செய்ய வேண்டி இருக்காது. அப்புறம் முக்கியமாக வந்து நிறைய வேலைவாய்ப்பு பெருகும். அது எல்லாத்தையும் தாண்டி உலகத்தோட தொழிற்சாலையாக இந்தியா மாறும். அப்போ எல்லோரும் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், எல்லோரும் வரணும்னு ஒரு முழக்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுக்கிறத தெரியும், நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஒரு 3ஆவது முழக்கம். அது 2015 சீன அதிபர் ஷி ஜின்பிங் முன்வைத்த ஒரு முழக்கம். அவர் வந்து சீனாவில் தயாரிக்கப்பட்டது 2025, மேட் இன் சைனா 2025 அப்படிங்கிற முழக்கத்தை 2015 வச்சார். ஆனால் 2015 உலகத்தில் சீனா தான் தொழில்துறையில் முன்னிலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் அந்த முழக்கத்தை அவர் வைக்கிறாரு. ஆனால் அவரோட நோக்கம் வந்து நம்ம 2 நாடுகள் வச்ச முழக்கத்தோட அந்த சாராம்சத்தில் அவர் என்னதில் வைக்கிறாருன்னா, உயர் தொழில்நுட்பம் சார்ந்ததாக அவரோட நோக்கம் இருந்துச்சு. குறிப்பாக வந்து இன்றைக்கு சூரிய மின்னாற்றல், மின் வாகனங்கள், செயற்கைக்கோள், கணினி தொழில்நுட்பம் முதலான துறைகளில் வந்து சீனா வந்து 2025 தற்சார்பு அடையணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இருந்துச்சு. சரி, என்ன நடந்துச்சு? 3 பேர் 3 முழக்கங்களை வேறு காலகட்டத்தில் வச்சாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத அவர் சொல்கிறார் 3 முழக்கத்தை சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 11 வருஷம் ஆச்சு. இந்த முழக்கத்தில் சொன்னது மாதிரி அப்படி இந்தியாவில் எதுவும் நடக்கலை. சொல்லப்போனால் 2013-14 அந்த உற்பத்தி துறை இந்த ஜிடிபி பங்களிப்பு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையோட பங்களிப்பு அந்த 16.7% இந்த 2023-24 இன்னும் குறைஞ்சி 15.9 குறைஞ்சிச்சு அப்படின்றார். ஏன் அப்படின்றத இது பண்ணும்போது நிறைய இது பண்ணும்போது சொல்கிறாரு. ஆனால் சீனாவில் வந்து அந்த உழைக்கும் வயதினர்னு ஒரு வரையறை இருக்குது. 18 வயது முதல் 64 வயது வரை கூட உழைக்கும் திறனுள்ள அந்த வயது வந்து 2000 வந்து சீனாவில் வந்து 70% இருந்துச்சு. ஆனால் அது இன்றைக்கி குறைஞ்சி போச்சு, 61% குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்தியாவில் ரொம்ப சாதகமான அம்சம், 2000 55% இருந்த அந்த உழைக்கும் வயதினரோட வயசு இன்றைக்கி வந்து 64% உயர்ந்து போயிருக்கு. ஆக நம்ம நாட்டில் மனித வளங்கிறது சீனாவை விட அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப சகாயமாக கிடைக்குங்கிறார். ரொம்ப குறைஞ்ச விலைக்கு மனித வளம் கிடைக்குங்கிறார். அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி இந்திய நாட்டோட தொழிலாளியோட 1 மணி நேரம் சராசரி ஊதியங்கிறது 77 ரூபாய். இது உலகத்தில் பல நாடுகளோட ரொம்ப ரொம்ப குறைச்சி. அந்த 77ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போனால் அமைப்பு சாரா தொழிலாளர்களோட நிலைமை பார்த்தா இன்னும் ரொம்ப மோசமாகும், இன்னும் குறையும். அது அமைப்பு சாரா தொழிலாளர்களே விவசாய கூலிகளை பார்த்தீங்கன்னா இன்னும் குறையும். விவசாய கூலிகளே பெண் தொழிலாளர்களோட நிலைமை பார்த்தா இன்னமும் குறைப்போம். அதெல்லாம் அப்படி 77 ரூபாய். ஆனால் சீனாவில் இந்த ஊதியம் எவ்வளோ இருக்குன்னா 300 ரூபாய் இருக்குது. அமெரிக்காவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆக நம்ம ஊரில் மனித வளம் இருக்குது, உலகத்திலே ரொம்ப சகாயமான மனித வளம் இருக்குது. ஆனால் ஏன் நம்மளால் முடியலை? அப்போது இந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு. அப்போது பொதுவாக அறிஞர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்கிறது என்ன, உள்கட்டமைப்பு சரியில்லை, அதனால் குறிப்பாக சாலைகள், பாலங்கள், துறைமுகங்கள், ரயில், தண்ணீர், மின்சாரம் இப்படிப்பட்ட கட்டமைப்புகள் நம்ம நாட்டில் சரியில்லை. அது இல்லாமல் இந்தியாவோட நிர்வாக அழகுங்கிறது ரொம்ப துடிப்பாக இல்லை. இதெல்லாம் தான் இங்கே காரணம்னு பொதுவாக சொல்லிட்டு வரக்கூடிய காரணம். ஆனால் இவர் நம்மளோட கட்டுரையாளர் பேராசிரியர் அமர்த்தியாசனோட அந்த கோட்டை அவர் சொன்ன அந்த காரணங்களை முன்வைக்கிறார். 2 பிரச்சனை தாங்க, கல்வி, ஆரோக்கியம். கல்வி ஆரோக்கியத்தில் சீனாவிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வர்றாரு. சமீபத்தில் அந்த புள்ளிவரங்களை ஒப்பிடுறாரு. இந்தியாவில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் 78% பேர், சீனாவில் இது 99%.
இந்த 78% இன்னைக்கு நம்ம எட்டியிருக்க 78% 1990 சீனா எட்டிட்டு. இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது இந்தியர்களோட நீங்கள் சராசரி ஆயுட்காலம் 68. ஒரு சராசரி சீனர் வந்து இந்தியரை விட 11 வருஷம் அதிகமாக வாழ்றாங்கிறார். ஆக இன்னைக்கு நம்ம எட்டியிருக்க இந்த 68ங்கிற சராசரி ஆயுட்காலத்தை சீனா 1990 எட்டிட்டு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திறன்மிக்க மனித வளம் இருக்குது, ஆனால் திறன்மிக்க மனித வளமாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த 2 நாடுகளோட அமெரிக்காவை பார்க்கும்போது இதில் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த திறன்மிக்க மனித வளத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளை விட வந்து திறன்மிக்க இந்த சீனாவை விட இந்தியாவோடையும் இருக்குது. ஆனாலும் அமெரிக்காவில் முடியலை. ஏன் அப்படிங்கிறதுக்கும் வராரு. அமெரிக்காவில் உலகின் தொழிற்சாலை ஆக முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் வந்து அந்த திறன்மிகுந்த மனித வளம் இருக்கலாம், ஆனால் ஒப்பீட்டளவில் ரொம்ப குறைஞ்ச மனித வளம் அது. அதை ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட பூர்வ நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட நம்ம இந்த இது பார்த்தீங்களா, அந்த காசு சொல்கிறோம் பார்த்தீங்களா, விலைங்கிறது அந்த மனித வளத்துக்கான கொடுக்க வேண்டிய விலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இது எல்லாத்துலேயும் சாதகமான. அப்போ சீனா என்ன பண்ணுது? அப்போ அதையும் சொன்னோன்னு சொல்கிறாரு, மனித வளம் இருக்குது, ஆனால் இந்தியாவை மாதிரியோ சைனா மாதிரியோ அந்த உழைக்கும் வயதினர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 18 to 64 வயசு, அதில் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க. அதனால் அமெரிக்காவில் நிச்சயமாக முடியாது. மேக் இன் அமெரிக்காங்கன்னு ட்ரம்ப் சொல்கிற மோடி ஜெயிக்காதுங்கிறது ட்ரம்ப் சொல்கிறது, ட்ரம்ப்புக்கே அது சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கே தெரியும். அப்புறம் இன்றைக்கி போட்டு எல்லாரையும் போட்டு இப்படி வருத்தெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. ஒரே விஷயம், தனது அரசியல் மேலாதிக்கத்தை நிறுவனத்துக்கு இதை விட்டு அவருக்கு வேறு வழியில் எப்படியாவது பண்ணிடணுங்கிறதுக்காக அவர் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, சீனா எப்படி சாதிச்சிச்சு அப்படிங்கிற அவர் சொல்கிறார். உற்பத்தி துறையில் கோலச்சு வரும் சீனா உயர் தொழில்நுட்பத்துறையில் சாதனை நிகழ்த்தி ஒரு தொடர்ந்து. குறிப்பாக வந்து சூரிய ஆற்றல் களங்களில் வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து 3/2 பங்கு இன்றைக்கி சீனாவிட்ட இருக்குது. சீனாவோட தயாரிப்புகள் தான் 3/2 பங்கு. இதில் ஐரோப்பா 25%, அமெரிக்கா 10%. கடந்த டிசம்பர் மாதம் செயற்கைக்கோளிலிருந்து பூமிக்கு தரவுகளை அனுப்புவதில் அளவுலையும் சரி வேகத்திலையும் சரி, அதாவது வந்து 100 ஜிகாபிட் ஸ்பீடுங்கிறார் பெர் செகண்ட், சீனா வந்து பெரும் சாதனை நிகழ்த்தியிருக்கு. இது வந்து எவ்வளோன்னா இன்றைக்கி பெரிய ஆளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், எலான் மாஸ்கோட நிறுவனத்தோட அந்த ஸ்டார்லிங் நிறுவனத்தோட 10 மடங்கு அதிகங்கிறார், அந்த ஸ்பீட்லேயும் சரி அளவுலையும் சரி. அப்போ அதே போல் அந்த கட்டுரை எழுதின ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த DeepSeek செயலி வந்து சீனாவிலேருந்து வெளில வந்துச்சு. அது வந்து இன்றைக்கி எப்படி உலகம் பிரமிப்போட பார்த்துச்சுன்னு தெரியும். அதை சொல்கிறார், இந்த ஆற்றல் வந்து அமெரிக்க செயலிகளை விட அதுக்கு நிகரானது, விலையில் கம்பேர் பண்ணும்போது 30 மடங்கு விலை குறைவானதுங்கிறார். ஆக சீனாவில் தயாரிக்கப்பட்டது 2 முழக்கங்கள் தோற்று போச்சுங்கிறத அவர் சொல்லிட்டு 3வது வராரு, சீனாவில் தயாரிக்கப்பட்டது 2025 திட்டத்தில் சீனா இலக்கை எட்டிவிட்டது என்பதை வந்து வல்லுநர் உலகமே ஏற்றுக்கிறாங்க. அதை இல்லாமல் தொடர்ந்து இன்றைக்கி விஷன் 2035 திட்டத்தை இன்றைக்கி சீனா அடுத்தது போயிட்டுன்றாங்க. சரி, கடைசியாக சொல்கிறேன், நமக்கு ஒரு ஏக்கர் இருக்குல்ல, அப்போ இந்தியாவில் முடியவே முடியாதா? அப்போ நாம் என்ன செய்கிறது? இந்தியாவிலையும் மேக்கின் திட்டத்தில் வெற்றி பெற முடியும். அப்போ அவங்க எல்லாரும் வழக்கமாக சொல்கிற போல் அந்த உள்கட்டமைப்போட வசதிகளை மேம்படுத்தணும், அந்த நிர்வாக அழகை இன்னும் தீவிரப்படுத்தணும். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அந்த விஷயங்களை கவனத்தை திருப்பறத்துக்காக நடக்கக்கூடிய மத ரீதியான விஷயங்கள், ஜாதிய ரீதியான விஷயங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சு அதிலேருந்து மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி ஒரு சமத்துவ இந்தியாவை உருவாக்கணும். நம்மளோட மனித வளத்தை வந்து திறன்மிக்கதாக மாற்றணும். அப்போ திறன்மிக்கதாக மாற்றணும்னா நாளைக்கு நாளை மறுநாளும் முடியாது. ஒரு நீண்ட கால திட்டத்தில் ஒரு கல்வி அறிவு மிகுந்த, ஒரு ஆரோக்கியம் மிகுந்த ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு இந்தியா இன்னைக்கு திட்டமிட்டுச்சுன்னா அடுத்த 20-30 வருஷத்தில் மேக் இன் இந்தியா திட்டம் வெற்றி பெறும். இந்தியாவின் உலகின் தொழிற்சாலையாக இந்தியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரை முடியுது. அந்த கட்டுரை ஆனால் இதில் இல்லை. இந்த கட்டுரையை படித்து முடித்தோடனே நான் வந்து இதனால் வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்போ பதிப்பக தொடர்பாக இருந்தோடனே உடனே அவருக்கு ஃபோனை போட்டேன். ஏங்க இது போல் அதெல்லாமே என்ன பண்ண, உடனே என்னோட இணையர் என்னோட மகன் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னொரு முறை ஒரு கூட்டு வாசிப்பு வச்சோம். வச்சு திரும்ப சத்தம் போட்டு போட்டு ஒரு கட்டை வந்துருக்கணும். அப்புறம் பையன் ஒருத்தரை படித்தான், அது பண்ணான். அவருக்கு ஃபோனை போட்டேன், உங்களோட இந்த கட்டுரை இன்னைக்கு இந்த கட்டுரை பற்றி நிறைய பேசணும். அதெல்லாம் எனக்கு இன்னொரு விஷயம் இது பண்ணேன். நான் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் ரொம்ப நாளாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். நாங்கள் வந்து எப்போதுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அறிவியல் வழிமுறைப்படி அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கணும்னு சொல்கிற அதில் இவர் இவ்வளவு தரவுகளை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இவர் எழுதுகிற எல்லா கட்டுரையும் முதல்ல இவரோட பெரிய இந்த கட்டுரை முழுக்க அவரோட பலம் என்ன அப்படின்னா, இந்த ஹாங்காங் சம்பவங்கள் நிறைய சம்பவங்களை விட்டு உலக சர்வதேச நிகழ்வுகள்லாம் விட்டுவார். அப்சர்வேஷன் இருக்குது. ஒரு எந்த ஒரு பிரச்சனையையும் ஒரு அறிவியல் வழிமுறைப்படி பார்ப்பதற்கான முதல்ல உற்றுநோக்கல் இருக்குது. தரவுகளை சேகரிப்பதற்கான அவர்கிட்ட ஒரு ஆளுமை ஒரு திறன் இருக்குது. சேர்த்த தரவுகளை வரிசைப்படுத்துவதில்
ஒப்பிடுவதில்லை, அதிலேருந்து ஒரு தீர்வு கொண்டு சொல்கிறதில்ல. இவர் எல்லாத்தையும் தீர்வு சொல்கிறாரு. கிளாம்பாக்கத்திலேருந்து நம்ம சென்னை பெருவெள்ளத்திலேருந்து அத்தனைக்கும் இவற்றை தீர்வு இருக்குது. அப்போது ஏங்க உங்கள் ஒரு புத்தகமாக கொண்டு வரலன்ன பிறகு அப்புறம் அடுத்த ஒரு வாரம் 10 நாள்லேயே எல்லா கட்டுரைகளையும் தொகுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சார். அதில் பார்த்த உடனே எனக்கு இது தலைப்பு இல்லை. முதல்ல எங்களோட தலைப்பு காந்தியை ஏமாற்றி வரும் இந்தியா தான் நாங்கள் நூலோட தலைப்பாக முதல்ல நாங்கள் பணம் பண்ணோம். அப்போது அந்த தலைப்பை பார்த்து உள்ளே படித்தோம். அந்த கட்டுரை எனக்கு அந்த கட்டுரைகளை பார்த்தீங்கன்னா ஒரு காந்தியை ஏமாற்றி வரும் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப எங்களுக்கு விற்பனைகளும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த இது உள்ளே படித்து பார்த்தோம். அவரோட அவ்வளோ கோபம், அதாவது அந்த கட்டுரையோட உள்ளே என்னென்னா ஒரு சிவில் சமூகம் ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய சமூகமாக இருக்கணும், ஒரு அறம் சார்ந்த ஒரு சமூகமாக இருக்கணும். ஆனால் உலகத்துலலாம் குழந்தைங்களுக்கே இதை சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ சட்டத்தை மதிக்கணும் அப்படின்றத. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய சமூகம் ஹாங்காங் போனால் கூட எந்த நாட்டிலையும் போனாலும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சம்பவத்தை ஒரு 2 சம்பவங்களை சுட்டு காட்டுறாரு. அப்போ காந்தி இதை தான் நினச்சாரு, நம்ம இந்திய சிவில் சமூகம் ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடிய சமூகமாக கனவு கண்டார். ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம காந்தியை ஏமாற்றிட்டு வர்றோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி கூடிய இந்த நிறைய அரசியல் இன்றைக்கி சமூக சூழல் நிறைய ஏகப்பட்ட இன்றைக்கி குறிப்பாக அந்த புத்தகம் எழுதப்பட்ட காலத்தில் தான் நிதி பகிர்வு சம்மந்தமாக மும்மொழி கொள்கை சம்மந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால் இந்த தலைப்பு வைக்கிறதா சரியாக இருக்குன்ட்டு அவர் 2 வச்சோம். சரி, கட்டுரைகளோட நிறையா ஒரு 2-3 கட்டுரைகள் பற்றி சொல்லணும்னு நினச்சேன், நேரம் இல்லை. கடைசியாக அந்த புத்தகங்களோட எங்களோட மதிப்புரையாக நாங்கள் பதிப்புரையில் சொல்லியிருக்க அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த நம்மை சுற்றி நகர்களுடைய எல்லா பிரச்சனைகள் தொடர்பாகவும் இதான் நாங்கள் எழுதியிருக்கோம். எங்களோட நூல் அறிமுகத்திலையும் எழுதுகிறோம், நூல் வெளியிலையும் அதை அப்படியே சொல்லிடுறேன். எல்லா பிரச்சனைகள் தொடர்பாக நான் வியாக்கியானம் செய்யணும் அப்படின்றோம். அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை பற்றி வியாக்கியானம் செய்வதற்கு முன்பாக பிரச்சனை பற்றி தரவுகளை திரட்டி அவற்றை அலசி ஆராயணும். விரிவான தரவுகள் வலுவான ஆதாரங்கள் மேல் நின்று கொண்டு பேசும்போது தான் நமது வியாக்கியானம் வெற்றி பெறும். இந்த நூலை வாசிக்க அனைவருக்கும் பொறியாளர் மு. ராமநாதன் மறைமுகமாக இதை தான் கற்றுத்தராரு. எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையும் அறிவியல் நோக்கில் ஆராய்ந்து அவற்றுக்கான தீர்வுகளை முன்வைப்பதில் இவர் வல்லவர். இவரோட கட்டுரைகள் எல்லா இதழ்களிலும் எழுதுகிற கட்டுரைகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மீறி இவர் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குங்கிறார். பெரியார் அணை பிரச்சனை உட்பட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறாரு. அது உறுதியாக நம்பவும் செய்கிறாரு. ஆனால் அது தீர்வு எப்போ கிடைக்கும்னா மக்கள் மீது அக்கறையும் மனிதநேயமும் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தார்மீக நெறியும் பிரச்சனைகளை அறிவியல் கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதே என் நூலின் சாராம்சம். நன்றி, வணக்கம்.